ஆலயம் என்கின்ற சொல் ஆன்மாவை லயமடையச் செய்கின்ற இடம் என்று பொருள். என்றால் ஆன்மா, லயம் என்றால் அமைதி அடைவது, ஒருமை அடைவது என்று பொருள். சாதாரணமாக நம்முடைய இல்லற வாழ்விலோ உலகியலிலோ நாம் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மா லயம் அடைவதில்லை. ஆன்மா வேலைக்கே வருவதில்லை. நம்முடைய உடலும் மனமும் தான் இயங்குகின்றன. மனம் இயங்குகின்ற வரை அதிலே அமைதி இருக்காது. ஏனென்றால் மனம் என்கின்ற கருவி ஒன்றை விரும்பும் அல்லது வெறுக்கும். விருப்பு வெறுப்பு இந்த இரண்டு குணங்களை மட்டுமே கொண்டதுதான் மனம். அதற்கு நடுவு நிலைமை என்று திருவள்ளுவர் சொல்கின்ற ஒரு நிலை, அதனை நடுநிலைமைக்கு கொண்டு வர மனிதன் படுகின்ற பாடு சரித்திரம் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவோ யோகங்கள், எவ்வளவோ ஞானங்கள், எவ்வளவோ பக்தி முறைகள், எதை கொண்டும் அந்த மனதை அமைதிப்படுத்தவோ சாந்தப்படுத்தவோ அதனை முறைப்படுத்தவோ மனிதனால் முடியவில்லை. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான கருவி மனம்தான். அது எப்பொழுது அமைதி அடையும் என்றால் ஆன்மாவிலிருந்து உத்தரவு வர வேண்டும். நாம் ஆன்மா என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த ஆன்மா லயமடைய வேண்டும். ஆன்மா எதனால் லயமடையும், எப்படி லயமடையும்? இறைவனை பற்றி சிந்தித்தால், இறைவன் நமக்கு போதிப்பதை கற்றுத்தருவதை உணர்ந்து கொண்டால் லயமாகும்.